ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டியன் வந்து கோமதியை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி சாப்பிடவும் வச்சிடுறாரு. சாப்பிட்டு வண்டியில் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயத்த வந்து செந்தில் என்ன பண்ணுறாரு, பழனி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பழனி என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்த அந்த வீட்லேயும் எடுத்துகிட்டு போய் சொல்லணும், அங்கேயும் எங்கள் அண்ணிங்க இருக்காங்க, பாவம் அவங்ககிட்ட படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க சொல்றாரு. இதை கேட்டதும் சக்திவேலும் முத்துவேலும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இதுல வந்து சக்திவேல் என்ன சொல்றாருன்னா, தங்கச்ச பேசாம எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்து சொல்லி இங்க நம்ம தாங்குன்னு தாங்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா முத்துவேல் பாத்தீங்கன்னா இதை கேட்டதுல இருந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு என்ன பண்றாரு, தலைவலிக்குதுன்ற மாதிரி ரூம்குள்ள உட்காந்து போட்டோ எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து முத்துவேலுக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து இல்ல எனக்கு வேணாம், நான் கொஞ்சம் தனியா இருக்கேன், எனக்கு தலை தான் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்றாரு. அப்படியே இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாண்டியன் வந்து கோமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்து ஒரு அளவுக்கு சமாதானமாக பேச ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கேட்குறாங்க, காந்திமதி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொசுக்குன்னு இப்படி கோவப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை என்கிட்ட சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.